அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 19/2/2025 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி 7ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி, குறள் 395. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தெளிவுரை. பணக்காரர்களின் முன் வறியவர்கள் நிற்பது போல் கற்றவர் முன் தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர் ஆவார், கல்லாதவர் தாழ்ந்தவர் ஆவார். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பயணங்கள் செல்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்களாக இருக்கும். நெடுநாட்கள் கனவான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் காலம் இது. வெகு சிலருக்கு ஞான மார்க்க சிந்தனை தோன்றும். எதன் மீதும் ஈடுபாடு இருக்காது. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூட பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று. பெண்களுக்கு தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு இப்படியாக உண்டாகும். சில தம்பதியினர் சட்டப்படியாக பிரிவு நோக்கி செல்லும் சூழல் உருவாகும் என்று. பெரும்பாலும் பெண்கள் மிகுந்த கவனமுடன் அமைதி காப்பது சிறப்பு. குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். கற்பதில் ஆர்வம் பெருகும். உங்கள் மகளின் நிலையில் வருத்தம் ஏற்படும் உங்களுக்கு. ஆனாலும் உங்கள் சகோதரியிடம் இந்த பிரச்சனையை விட்டுவிடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். அலுவலகத்தில் சிறப்பாக வேலை செய்தமைக்காக பாராட்டுக்கள் பெறுவீர்கள். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்கும் என்று. பணம் கையாளும் வேலையில் இருப்பவர்கள் சிறிது கவனம் வேண்டும். காசு விஷயமாக பெயரை கெடுத்து கொள்ள வாய்ப்பு உண்டு. பணம் விஷயத்தில் சிறிது கவனம் தேவைப்படும் காலம் இது. கொடுக்கல் வாங்கல் இதையுமே இன்று தவிர்க்கலாம். ஆனாலும் என்றோ கொடுத்து உதவிய பணம், நெடுநாட்களாக வராத பணம் இன்று உங்களுக்கு வந்து சேரும். அப்படி உடனே வரவில்லை என்றாலும் இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் இப்பொழுதே அவரை தொடர்பு கொள்ள நிச்சயம் எப்படியும் பணம் வந்துவிடும். பங்குச்சந்தையில் என்றோ முதலீடு செய்தது தற்போது நஷ்டத்தில் முடியும். தொழில் செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் இன்று செங்கல் சூளை சொந்தமாக ஆரம்பிப்பார்கள் சிலர். இன்று நடக்கும் திருமணம் குழப்பமான அல்லது அவசர திருமணமாகத்தான் இருக்கும். திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன, குழந்தை இல்லை. குடும்பத்தில் நடந்த காரசாரமான வாக்குவாதங்கள் கடைசியில் எதற்கும் முயன்று பார்ப்போம் என்று மருத்துவ பரிசோதனைக்கு செல்வீர்கள் என்று. உடல் ரீதியாக மரபு ரீதியான திடீரென்று வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். மாத கடைசியில் அதற்கான மருத்துவமும் எடுப்பீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை வேறு. அஜீரண கோளாறுகளும் ஏற்படும். கால்களில் காயங்கள் ஏற்படும். கவனம் வேண்டும். இன்று நாதன், சேகர், மாறன், ஜெயா, வெற்றி, செந்தில், குமரன், முருகன், சண்முகம், கந்தன், ஆதி, சாவித்ரி, உஷா, விஸ்வா, ரேணு, கீர்த்தி, மூர்த்தி, ஐயனார், இஷக்கி, வினோத், மாயா, பவானி, மாலினி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள், துவரை, பச்சை பயிறு, கீரை, தனியா, மிளகு, துவரை, பாகற்காய், பீட்ரூட், கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சிவப்பு, ஆரஞ்சு, மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.